ஹாய் கைஸ், நம்ம தமிழ் எப்படி ஒன் பஞ்ச் மேனில் சீசன் 2ல் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து மணி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹீரோவா? நீலாம் ஒரு ஹீரோவா? உன்னை பார்க்கும்போது வாங்கினத மறந்துட்டியா? எடுக்கிறதுக்காக இங்க சண்டை போட வந்த மாதிரி இருக்கு. பாவம், நீ ஹீரோவா இருக்க தகுதியே இல்ல தம்பி. நீ இருக்கிய வெறும் இப்பதான் ஞாபகம் வருது ஐயாக்கு. தெரியுமா, முன்னாடி பாத்துருக்குமா என்ன? வாய மூடு. இந்த முறை பகுசான் மான்ஸ்டர் ஆனனா உனக்கு அடி மேல அடி கொடுத்து இப்பதான்டா அவனுக்கு ஈஸியே போயிட்டு நீ இன்னும் அப்படியே நிக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்போ நமக்குள்ள இருக்கிற சக்தியோட வித்தியாசம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடிபட்டு கிடக்கிறவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கானோ, முதல்ல உன்னை காப்பாத்திக்க. நடந்த மேட்ச்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். ஃபன்னாவே இல்ல. கொல்லாமா ஆனாமான்னு யோசனை நினைக்கிறேன். இப்பவே இத முடிச்சிடுறேன். அங்க விழுந்து கிடக்கிறவங்களோட கதையும் முடிச்சிடுறேன். Nope, I just don't remember him. இவன் யாரா இருக்கும்? தேவையா? அட போடா. இது உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்ல? டோர்னமெண்ட்ல வின் பண்ணியிருந்த. நான் இப்ப மான்ஸ்டரை தோக்கடிச்சதால அடுத்த தடவை இந்த அளவுக்கு மோசமா இருக்காது. ஏதா குத்தி காட்டுற? என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, நீ உண்மையிலேயே யாருன்னு சொல்லு. என்னோட பேரு சைதாமா, ஹீரோ. சைதாமாவா? அப்படின்னா வேறொரு பேர்ல தான் நீ டோர்னமெண்ட்ல சண்டை போட்டியா? ஆச்சோ, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது எல்லாமே ஹீரோ அசோசியேஷனோட ஒரு பிளானா? இல்ல, மார்ஷல் ஆர்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன், அவ்வளவுதான். அப்புறம் காசும் ஜெயிக்கிறதுக்காக தான். சரி, யாரோ இங்க ஹீரோ ஹண்டர்னு சுத்திக்கிட்டு இருக்காங்களாமே, அதான் மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்னு சொல்லுவாங்களே, அவனை பார்த்து தான் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. அப்படியா? அவன் கூட சண்டை போட முயற்சி பண்றியா? இல்ல, அப்படியெல்லாம் உடனே சொல்லிட முடியாது. இதோட என்ட்ரி டிக்கெட் எனக்கு யதார்த்தமா கிடைச்சது. இன்னும் சொல்ல போனா எனக்கு போர் அடிச்சது. உனக்கு போர் அடிச்சதா? சரி, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன்னாலதான் நான் உயிரோட இருக்கேன். நான் சீக்கிரமா வராதனால என்ன மன்னிச்சிரு. சைதாமா, இப்ப நீ கண்டிப்பா வெளியே போக கூடாது. மான்ஸ்டர் அசோசியேஷன் குரூப் வெளியே ஒரு ஆபத்தான குரூப்ப பெரிய கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சுலபமாவே மான்ஸ்டர்ஸா மாத்த முடியுது. நீ இப்ப தோக்கடிச்சவன் கூட அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் தான். உன் செகண்ட் மேட்ச்ல அவன் கூட தான் சண்டை போட்டேன். அவன் தான் இவனா? நான் அடிக்கிற எல்லாரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. சரி, எப்படி பார்த்தாலும் நாம ரெண்டு பேரும் ரொம்ப ஆபத்துல இருக்கோம். அதனால மறைஞ்சிருக்கிறது தான் நல்லது. கோகெட்சு இங்க தான் பக்கத்துல எங்கேயோ இருக்கான். கோகெட்சு? ஆமா, அவன் பக்கமே நான் போக கூடாதுன்னு இருக்கேன். அவனை எவ்வளவு அடிச்சாலும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு யாருக்கும் சக்தி இருக்க கூடாது. என்னோட ரிப்பேர்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திரும்பி போய் ஆகணும். திடீர்னு என்ன அடிச்சாலும் அந்த மான்ஸ்டர் என்ன ஒரே அடியில தோக்கடிச்சிருச்சு. இத கண்டிப்பா விடக்கூடாது. எல்லா எஸ் கிளாஸ் ஹீரோஸையும் மாஸ்டர் சைதாமாவையும் கூப்பிட்டு ஒன்னா சேர்ந்து அவனை தாக்கணும். அவ்வளோ ஸ்ட்ராங்கா? ரொம்ப தீவிரமா ட்ரைனிங் எடுத்தாலும் அவனை தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல. சோ இந்த மான்ஸ்டர் எங்க போயிருக்கு? அதுவா, அந்த பக்கமா போச்சு. ஓ, அப்போ அவனாலதான் இவ்வளவு சத்தம் கேட்டுச்சா? சரி, என்னன்னு போய் பாத்துட்டு. அப்படிலாம் பண்ணாத. நான் சொல்றது உனக்கு புரியலையா? அங்க போனா ஆபத்து. நீ சொன்னது கேட்டுச்சு. அப்புறம் நான் சொன்னது உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு காலத்துல பேர் போன மார்ஷல் ஆர்டிஸ்டா இருந்தான். அவன் சாதாரணமானவனே கிடையாது. நிச்சயம் ஒன்னு கொன்னுருவான். ஓ, மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கே மாஸ்டரா? ரொம்ப நல்லது. அவங்க கூட சண்டை போட்டு உனக்கு அடிபட்டுருக்கலாம். என்ன பண்ற? போய் சைலண்டா ரெஸ்ட் எடு. உன்னை நான் அங்க போக விட மாட்டேன். நீ என்ன காப்பாத்திருக்க. உனக்கு எதுவாக விட மாட்டேன். நல்ல அக்கறை தான், பட் அக்கறை தேவையில்லை. டமானோ சவுண்ட் கேட்கும் பேரு. என்னால அவரை தடுக்க முடியலையே.
அவ்வளோதான். நான் கடைசியா ஒரு உண்மையான ஹீரோ எப்படி இருக்கணுங்கிறத என் கண்ணால பார்த்துட்டேன். இப்ப அவர் கண்டிப்பா சாக கூடாது. நிறைய மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அவருக்கு இன்னும் இருக்கு. இந்தாப்பா வச்சுக்க. இவனி ஸ்டாக் என்ன? நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டா. நான் டோர்னமெண்ட்ல போய் சொல்லிட்டு உள்ள வந்திருக்கேன்ற விஷயத்த மட்டும் உனக்குள்ளேயே சீக்கிரட்டா வச்சுக்கிறியா? தெரிஞ்சிச்சுல்ல. இதுக்கு மேல வயசுக்கு வந்த தாக்குறதுக்கு கஷ்டமா இருந்ததா? ஒரே அடியில சாஞ்சிடுறதுனால என்னால கம்பேர் பண்ண முடியலடா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. என்னோட பயத்தை ஜெயிச்சு என்னால வர முடியுமான்னு தெரியல. ஆனா அதுக்கு முயற்சி பண்ணுவேன். என்னால ஹீரோவாக முடியும்னு உனக்கு தோணுதா? தெரியலையே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். என்னால ஹீரோ ஆக முடிஞ்சதுன்னா யார் வேணாலும் ஹீரோ ஆகலாம். ஓகேவா? ஆரம்பத்துல பயம் இருக்கிறதெல்லாம் சகஜம்தான். நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கும் நிறைய பயம் இருந்துச்சு. உண்மையாவா சொல்றேன்? ஒருத்தருக்காக போராடணும்னு நான் வந்துடும். ஆறுதலா இருக்கு. நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கலாமா சைத்தமா? கண்டிப்பாடா. நான் உங்க சிஷ்யனா வரலாமா? ரெண்டாவது அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவுதான், அவன் கொந்தளிச்சிரும். அவன் உடம்பு முழுக்க முள்ளா இருக்கு. இவன் கூட எப்படி நான் சண்டை போட? ஃப்ரீ அக்கா. இவனை தேடிதான் ஜெயிலுக்கு போனதுன்னு நினைக்கிறேன். எனக்காக உற்சாகமா சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்காக நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆனா இப்போதைக்கு அந்த இடத்தை விட்டு எல்லாரும் தள்ளி போங்க. என்ன பண்றது? நம்ம சொல்றது அவருக்கு கேட்கல போலயே. ஐயோ, எந்த ட்ரெஸ்ஸும் போடாம தான் சண்டை போட்டாகணுமா? இந்த அழகான பசங்கெல்லாம் அவங்கள பத்தி கவலைப்படாம எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க காதல் வீண் போகாது. என்னது காதலா? ஐயோ, அதுதான் இதுக்கான பதில். இந்த வழிகளை பாசத்தோட உள்வாங்கிக்க முடியும். பயப்படுறதுக்கு என்கிட்ட எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாதுதான். அங்கதானே கேட்டேன். என்ன வச்சு கண்ட இடத்துல குத்தி இருக்குமே எப்படா தாங்க. எனக்கு புரியல எப்படி. ஹலோ, நான் பொறி பிரசன்னர் பேசுறேன். என்னது? என்னோட அழகான வீட்டுக்குள்ள போய் என் செல்லத்தெல்லாம் கடத்திட்டாங்களா? ஜெயில் தான் உனக்கு அழகான வீடாடா. இருக்கு. அதெல்லாம் போயிடுச்சா? அதுங்க கிளம்பி 30 நிமிஷத்துக்கு மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மொத்த கூட்டமும் கிளம்பி வந்து இவ்ளோ பிரச்சனையும் பண்ணிட்டு மொத்தமா கிளம்பி போயிட்டாங்களா? அவங்க என்ன பண்றதா இருக்காங்க? அடச்ச, நான் இவ்ளோ பெரிய விஷயத்தை எப்படி மிஸ் பண்ணேன்? எல்லா ஹீரோஸும் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. நான் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? நீ கிரவுண்ட்ல மாஸ்டர்ஸை தோக்கடிக்கலன்னா நான் ஹீரோன்னு எப்படிடா சொல்லிக்க முடியும் ஊருக்குள்ள? ஒரு நிமிஷம் இரு. நான் ஆரம்பத்துல இருந்து என்ன ஹீரோன்னு கூப்பிடுறதுக்காக இந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடல. ஏதோ முக்கியமான ஒண்ணு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல எதுக்காக ஹீரோ ஆனேன்? நான் சும்மா ஃபன்னுக்காக தான் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சேன். ஆனா எப்ப இந்த ஹீரோ அசோசியேஷனுக்குள்ள சேர்ந்தனோ அப்பவே எல்லாமே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஹீரோ ஹண்டரை கேள்விப்பட்ட உடனே சந்தோஷமா இருந்துச்சு. அதனால தான் நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் குள்ளேயே நுழைஞ்சேன். ஆனா இந்த சுயுரியோ அப்புறம் மத்தவங்க ஏன் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் ஆன அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுமே எனக்கு ஒரு மாதிரி சலிச்சு போன மாதிரி தான் இருக்கு. இந்த சண்டையில எனக்கு எதுவும் கிடைக்க கூட இல்ல. சைத்தாமா. To world for all got me. கிங், இப்படி வெளியில இருக்கிறது சேஃப் தானா? அது அலாரம் அடிச்ச மாதிரி தான் எனக்கு கேட்டது. ஆனா இங்க வந்து பார்த்தா இவ்வளவு அமைதியா இருக்கே. நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மனசுல பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு புரியுது. ஆனா நீ ரொம்ப சின்ன பையன். எப்பவும் தைரியமா இரு. என்ன கிங், கவலைப்படாத. மறுபடியும் நல்லா எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய ஒரு நிமிஷம் நிறுத்துறியா? நான் உன்ன அதை பத்தி எல்லாம் பேசவே இல்ல. அதை விட பெரிய விஷயத்தை யோசிக்கிறேன். நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு சோகமா இருக்கிறது பார்க்கவே நல்லா இல்ல. இதுக்கு மேல நான் ஒன்னும் ஸ்ட்ராங் ஆக போறது இல்லையே. என்கிட்ட இருக்கிறதே அதிகமா இருக்குடா. நான் யாரை தோக்கடிச்சாலும் எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்ல. அதுல எனக்கு எதுவும் கிடைக்கவும் மாட்டேங்குது. யாருக்கிட்ட இருந்தும் புதுசா கத்துக்கிறதுக்கும் எதுவுமே இல்ல. ஆனா உன்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்பட தானே செஞ்சிருக்கணும். கிங், நம்ம புதுசா கத்துக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கலனா நம்ம வளர்ச்சி அடையறதுல எந்த சந்தோஷமுமே இருக்காதுடா. நான் எவ்வளவு மாஸ்டர்ஸை தூக்கி போட்டு மிதிச்சாலும் சரி,
உள்ளக்குள்ள எப்பவுமே ஒரு மாதிரி வெறுப்பாதாண்டா இருக்கு. ஹீரோ ஆனா நான் இவ்ளோ தனிமையாகுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றியா சைத்தாமா? அப்படிதான் நினைக்கிறேன். ஸ்டேஷன் பக்கத்துல பால்ரூம் டான்ஸ் ஸ்கூல் இருக்கு, அதை வேணா நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. நான் எதுக்கு அதை பண்ணணும்? அங்க போனீங்கன்னா உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அரடே, நான் இன்னும் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட சொல்லலடா. அப்புறம் என்ன? அதை எப்படி ஃபீல் சார். சொல்றது? இன்ட்ரெஸ்ட் இல்லடா. அது மட்டும் இல்லாம எனக்கு அவ்வளவு நேரமும் கிடையாது. இங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஒரு ட்ரிப்புக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனது ட்ரிப்பா? எனக்கு எந்த இடத்துக்கும் போறதுக்கு ஆசை இல்லையே. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. உனக்கு போர் அடிக்குது, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன்னு சொல்றது சரியில்லை. இந்த மாதிரி நானும் ஒரு காலத்துல ஃபீல் பண்ணிருக்கேன். நல்லா கேட்டுக்கோ சைத்தாமா, எங்க போறோம்னு தெரியாம இருக்கிறதா வாழ்க்கை. அதுல ஒரு பகுதியை மாத்தணும்னு நினைச்சா அதுக்கான வழியையும் நீ தான் கண்டுபிடிச்சாகணும். இதுக்கு முன்னாடி நீ உண்மையாவே ட்ரிப் நல்லா போயிருக்கியா? பேசுறானே. சைத்தாமா, பலசாலியா இருக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையோட கடைசி பகுதின்னு நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஹீரோ ஆகிறதுக்கான வழி ஒன்றும் நீ நினைக்கிற அளவுக்கு ஈஸியானது இல்லைன்னு புரிஞ்சுக்கோ சைத்தாமா. நீ ஒன்னும் பெரிய ஹீரோலாம் கிடையாது, அப்புறம் எதுக்காக இவ்வளவு பெரிய லக்ஷர் கொடுக்குற? மற்றவங்களோட சண்டை போட்டு காயப்படுத்தி திருப்தி அடைகிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். மக்களை காப்பாத்துறதுக்காக வீரமா சண்டை போடுறது மட்டும்தான் ஒரு ஹீரோவோட வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதா இருக்கும். கிங்க கிட்ட இருந்து பிலாசபி. அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோவா மாறணும்னா ஒரு கடினமான பாதையை கடக்க வேண்டியதா இருக்கும். அது உண்மைதான். உண்மையை சொல்லணும்னா அந்த தேடுதல் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற முழு சக்தியை பத்தி நீ இன்னும் சரியா தெரிஞ்சுக்கல. உண்மை அப்படி இருக்கும்போது நீ முழு வளர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்றத பாக்குறதுக்கு கர்வத்தோட பேசுற மாதிரி இருக்கு. ஆனா உனக்கு அது புரியுதான்னு தெரியல. கிங், பெரிய ஹீரோ ஆகணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லு. எந்த சூழ்நிலையிலும் நீதி தவறாம இருக்கிறதா, எந்த கஷ்டம் வந்தாலும் தைரியத்தோட சமாளிக்கிறதா? இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்காத வரைக்கும் எப்படி எனக்கு போர் அடிக்குதுன்னு நீ சொல்லலாம். இது எல்லாமே என்னோட கருத்து மட்டும்தான். இது எல்லாமே நான் மாங்கால படிச்சது. அட பாவி. வச்சுட்டடா. சூப்பர் ஹீரோ. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா அது பார்த்தா இன்னும் போர் அடிக்கும் போல கிங்க. உனக்கு அவ்வளவு போர் அடிச்சதுன்னா நீ என் கூட வந்து கேம்ஸ் ஆடுறியா? இல்ல வேணாண்டா, எனக்கு இப்ப விளையாட தோணல, அப்புறம் பாத்துக்கலாம். என்னோட மைண்டை இப்ப எதுவுமே சேஞ்ச் பண்ணாத. அந்த அளவுக்குலாம் யோசிக்காத, நாம விளையாடலாம். சில நேரம் தோத்து போகணும்னு நினைக்கிறேன்ல, அதனால நானும் உன்னை தோக்கடிக்கிறேன். உன்னால என்ன ஏமாத்த முடியாது. அது மட்டும் இல்லாம நான் கேம்ல தோக்கறதுக்கு ஒண்ணு உட்காந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், புரியுதா? எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. அப்படியா? அப்படின்னா சரி, நான் ஒன்னு சொல்றேன். இப்ப நான் ஒரு ஹேண்டிகேப், என் 2 கையிலும் ஒரு விரலை மட்டும் பயன்படுத்தி நான் விளையாடுறேன். சரிடா முட்டாள், இந்த வாட்டி உன்னை தோக்கடிச்சு காட்டுறேன் பாருடா. அவங்கிட்ட எல்லாம் அடி வாங்குவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்போ புரட்டி அமைச்சுக்கிறாரு. His speed and power were exceptional. ஒரு வீழ்த்த முடியல. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சதே என்னோட அதிர்ஷ்டம் தப்பிச்சு. தான். மனுஷங்க கூட சண்டை போடுற இந்த வேற மாதிரி தான் போல இருக்கு. இந்த 4 காலை வச்சு எதிர்த்து சண்டை போடுற முன்னாடி நிக்க முடியல. இது உண்மையிலே நமக்கு நல்ல பாடம். இதுதான் உண்மையிலே ஒரு நல்ல போட்டி. இதுக்கு அடுத்து நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுவேன். ஆமா, அது அவன்தான். இன்னொரு சான்ஸ் எனக்கு கிடைக்காது. அதனால இப்ப இவ கூட சண்டை போட முடியும். இன்னும் சொல்ல போனா என் உடம்புக்குள்ள இன்னும் நிறைய சக்தி இருக்கிற மாதிரி. வாங்க போறான். இப்ப நான் உன்னதான் வேட்டையாட போறேன். அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த மாதிரி சண்டை போடுவான்? வா பாத்துக்கிறேன். சாகிறதுக்கு தயாரா இருந்துக்கோ. சூப்பர். டேய் அவன் பாவம்டா. யாருகிட்ட வாங்குறான்னு இன்னி வரைக்கும் தெரியும். மாஸ்டர் பத்தாதுக்கு இப்ப இந்த மாதிரி ரவுடிங்க வர வந்துட்டானு. இதெல்லாம் எப்படி முடியும்? சரி ஓகே, அப்போ இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். டேய் அவன் வில்லனா கொஞ்சமாவது பண்ணிடு. எனக்கு எதுவும் பெருசா அவரு எவ்வளவுலாம் மோட்டிவ் பண்ணிட்டு வரா. அழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் மிஸ்னு போயிடு. அது மட்டும் இல்லாம எவனோ ஹீரோ ஹண்டர்னு சொல்லி புதுசா வந்திருக்கானா? அப்படியா? ஹீரோ ஹண்டரை பத்தி கேள்விப்பட்ட உடனே தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியா? இல்லடா, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மனுஷனும் தன்னை ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிக்கிட்டே கிடையாதுல்ல. இவனுங்களெல்லாம் பார்க்கும்போது நானும் சின்ன வயசுல ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருந்தது தான் ஞாபகத்துக்கு வருது. அவன் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி பலசாலியா இருந்தா சந்தோஷம் தான் பார்ப்போம். ஒருவேளை அவன் என்னை விட ஸ்ட்ராங்கா இருந்தா செமையா இருக்கும். அப்படியா? சீக்கிரமா அவனை பாப்பேன்னு நம்புறேன். இவரா?
என் முன்னாடி வந்து நில்லு. நீ யாரு? அவங்க 2 பேர் இருக்காங்க. நீ என்ன தாக்குனதுனால சாவறதுக்கு தயாரா இருப்பேன் நான். மாஸ்டர் தாக்குதலா? நாங்க அதை பண்ணலையே. எங்களை நம்புறல்ல ஸ்பீடோ சவுண்ட் சோனிக், ஃபைனல் 44ஓட கடைசி மெம்பர். நீங்க கிராமத்துல இருந்தா வந்திருக்கீங்க. நாங்க கோல்டன் 37 சேர்ந்தவங்க. என் பேரு டெம்பஸ்ட் விண்ட். நான் ஹெல் ஃபயர் ஃப்ளேம். என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? எங்க கூட வந்து சேர்ந்துரு. ஒரு பெரிய விஷயத்தை பண்றதுக்கு உனக்கு இது இன்ட்ரெஸ்ட் ஒரு இருக்கா? டிபார்ட்மெண்ட். என்ன சொன்னீங்க? பெரிய விஷயமா? ஆமா, இந்த பிளானட் எங்களுக்கு சொந்தமாக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அதோட மனுஷங்களை தாண்டி மான்ஸ்டர்ஸ் மேலோங்கி இருக்காங்க. மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற ஒரு குரூப் இருக்கு. அது பேரு தான் மான்ஸ்டர் அதுதான் அசோசியேஷன். நீங்க. நாங்க எல்லாரும் அதுல சேர்ந்து இருக்கோம். இந்த உலகத்தோட தலையெழுத்திய நாங்க மாத்த போறோம். உங்களை பார்க்கிறதுக்கு எனக்கு வேடிக்கையா இருக்கு. இதுல என்னால என்ன பண்ண முடியும்? நாங்க ஃபிளாஷை தோக்கடிக்கணும்னு பாக்குறோம். எங்களுக்கு நீ உதவி பண்ணு. ஓ, அதான் விஷயமா? எனக்கு உங்க கூட வேலை செய்யறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்ல. இங்க இருந்து போயிடுங்க, இல்ல சாவறதுக்கு தயாராயிருங்க. நம்ம யாருன்னு இவனுக்கு காமிக்கலாமா? மான்ஸ்டர் அசோசியேஷன் சொன்னனே ஞாபகம் இருக்கா? நாங்களும் மான்ஸ்டர்ஸ் தான்டா. நீயும் கண்டிப்பா மான்ஸ்டர் ஆயிடுவ. இது மத்த மருந்துகளை விட இம்ப்ளான்ட்டை விட சிறப்பானது. எங்களை விட பலசாலி ஆகணும்னு ஆசைப்படுறியா? இதுதான் மான்ஸ்டர் செல். ஒண்ணும் பண்ண மாட்டேன். இதை சாப்பிட்டா மட்டும் போதும். இந்தா, இதை சாப்பிடு. மான்ஸ்டர் அசோசியேஷன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்னடா பண்ண? எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெயின் ஆனாலும் அவனை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு வழியே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா ஐயோ, சைத்தாமாவை எடுத்துமா தோக்கடிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக ஏய், நான் இந்த மனுஷ தன்மையை விட்டு ஆகணும். அவகிட்ட தோத்து போனதுக்கு அப்புறம் நான் வாழ்றதுக்கும் சாகிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு தோணுது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம். சைத்தாமா, நானும் மான்ஸ்டர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். உடம்பு ஸ்பைல் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். இருக்காங்க. அதனால இவாக்குவேஷன் ஆர்டரை வாபஸ் வாங்க முடியாது. இன்னைக்கு நாளே நல்லா இல்ல. இருக்கிறதுலயே மார்ஷல் கொரில்லா தான் ரொம்ப மோசம். தன்னை பெருசா காமிக்கணும்னு நினைக்கிறான். அவனோட த்ரெட் லெவல் டீமன்னு வர்ற வரைக்கும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன்னு சொல்றான். சிட்டி டபிள்யூவா? அந்த சிட்டிக்கு பக்கத்துல இருக்க ஹீரோஸ் வந்துட்டாங்களா? அதுக்கு அவசியம் இல்லை. அவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வர்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்? கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வீட்ல இப்ப நம்ம ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான். என்னது? என்னால எந்த ஹீரோஸையும் பார்க்க முடியல. இப்ப நடக்கிற தாக்குதலுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட் இருக்கணும். முடியல. அவன் எதையும் கவனிக்காம போய்கிட்டு இருக்கான். அப்ப இவன் பின்னாடி போனாலே அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அவன் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்கான். ஐயோ, ஒருத்தனை தாக்க போறான். ஏய், நீ என்ன பெரிய ஹீரோவா? ஒன்ன தாண்டா. நீ கொரில்லா தானா? நீயே ஒரு கொரில்லா தானே? நீ யாரா? ஃப்ரீலான்ஸ் மான்ஸ்டரா ஒர்க் பண்றியா? ஃப்ரீலான்ஸ் மாஸ்டர்னா என்னது? நான் இங்க காய்கறி வாங்குறதுக்காக வெளியே வந்தேன். ஷாப்பிங்க்கு வந்தியா? ஒரு மான்ஸ்டர் மனுஷ மாதிரி வாழ்றதா? நீ நம்ம இனத்தையே அசிங்கப்படுத்திட்ட. இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. I see you as a potential enemy, so you have to die. Take your weird issues elsewhere. ஓ, இதுவா நம்ம ஆளுகிட்ட வாங்கினது அது. இவனை ஃபாலோ பண்ணலாம். அப்பதான் கண்டுபிடிக்கிறியா? கடைசியில மான்ஸ்டர்ஸை தோக்கடிக்கிறதுலயே இன்னைக்கு முழுசா ஒரு நாள் போயிடுச்சு. கண்டிப்பா அப்படிதானே போகும். அதுதானே நம்ம வேலை. சொல்லு பேங். இவ்வளவு பிரச்சனை நடக்கிற இந்த சமயத்துல ஹீரோ இல்ல மான்ஸ்டர்ஸ் காரோ இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்களா? அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுன்னா, அந்த அளவுக்கு மோசமா நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. அதனாலதான் அவனை தோக்கடிக்கிறதே என்னுடைய கடமையா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காரோ, மான்ஸ்டர் ஆகணும்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியுதா? உன்னோட வாழ்க்கை இருள தான் போகணும்னா அது என் கையாலேயே இருக்கட்டும். சூரியன் சீக்கிரமாவே மறைய போகுது. டிரைவ் நைட் கிட்ட இருந்த முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான எதிரிய பத்தி. அவங்கள மான்ஸ்டர் அசோசியேஷன் சொல்றாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னு தெரியாது, ஆனா அவங்க நம்மளோட எதிரின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க கிட்ட மனுஷங்களை மான்ஸ்டரா மாத்துற சக்தி இருக்கு. இவங்களோட லீடர் மான்ஸ்டர் கிங் ஓரிச்சி. இவங்க இருக்கிற இடமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சிட்டி ஜீல கோஸ்ட் டவுன்ல தான் இருக்காங்க.
இந்த ஏரியாவை மான்ஸ்டர்ஸ் ஆக்கிரமிச்சிருக்காங்க. நிறைய பிரச்சனைகளை கடந்து எக்ஸிகியூட்டிவோட பையனை கடத்தி வச்சிருக்காங்க. அதனால நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம். நானும் ஒத்துக்கிறேன். எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு வார்னிங் கொடுக்கறாங்க. எல்லாத்தையும் அடிக்கிறதுனால அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு தப்பா நினைக்கிறாங்க. ஒருவேளை கோஸ்ட் டவுன்ல இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுறாங்கன்னா நம்ம யோசிக்கணும். அப்போ அவங்க இவ்வளவு பிரச்சனை பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய காரணம் இருந்தாகணும். இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் குரூப்பா ஒன்னா சேர்ந்து சண்டை போடுற அளவுக்கு ரொம்ப புத்திசாலிங்களா நடந்துக்கிறாங்க. அந்த வகையில அவங்க நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு புத்திசாலிங்கன்னு நம்புறேன். அதை தான் துடுப்பு சீட்டா பயன்படுத்தணும். அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அவங்களை அழிக்கிறது தான் நல்லது. முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கங்கறத கேட்கணும். நம்மளோட முதல் வேலை அந்த பையனை எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்துறது தான். சரியா சொன்ன. எக்ஸிகியூட்டிவ் நரேன் கி நம்மளோட பெரிய ஸ்பான்சர். அவர் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு ஸ்பான்சர் பண்ணாம விட்டுருவாரு. நாம அந்த பையனை காப்பாத்தியாகணும். மான்ஸ்டர் அசோசியேஷன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆமா, மான்ஸ்டர் அசோசியேஷன் கிட்ட இருந்து தான் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எப்படி மாதிரியான மெசேஜ்? மான்ஸ்டர் அசோசியேஷன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்னதே சொல்லிருக்கேன். மான்ஸ்டர் அசோசியேஷன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதனே மாஸ்டர் தான் போல. மான்ஸ்டர் அசோசியேஷன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மான்ஸ்டர் அசோசியேஷன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஏய் சமைச்சு சாப்பிடுறாங்க. நல்ல வேலை இது மாறவே இல்லை, அப்படியே இருக்கும். இது அப்படியே பச்சையா சாப்பிட கூடாதுன்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சரி, இதை பத்தி நாம பெருசா யோசிக்க வேண்டாம். போகுதுன்னு பொறுத்து இருந்து பாரு சைதாமா. இந்த எபிசோட்ல எக்கச்சக்க சம்பவம் நடந்துச்சுங்க. நிறைய விஷயம் நடந்துச்சு. அதுல முதல்ல சூர்யாவுக்கு அவனுக்கு வந்து அந்த ஹீரோ ஆகணுன்ற தாட்டே இல்லை. இப்போ அவனுக்கே ஹீரோ ஆகணுன்ற எண்ணத்தை விதைச்சிட்டான் பாருங்க. அது வேற லெவல்ல இருந்தது. பட் அவன் கேள்வி கேட்டது வந்து அது அவனுக்கு புரியாமல் கேட்ட மாதிரி தான் இருந்தது. ஸோ அவனுக்கு சொல்லணும்னா, நீ இன்னொருத்தருக்காக என்னைக்கு போராட ஆரம்பிக்கிறியோ அப்பயே நீ ஹீரோ ஆகிட்டேன்ற மாதிரி. இப்போ வரைக்கும் நீ சுயநலமாக உனக்கு ஒரு பேர் புகழுக்காக ஒரு ஃபைட் போட்டுட்ருக்க, அவ்வளோதான். மிச்சம் எல்லாரும் இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, அவ்வளோதான். தவிர இந்த எண்ணம் வந்தாலே நீ வந்துருவடா அப்படின்ட்டு. சைத்தாமா உன்னை விட இந்த சின்ன சின்ன ஹீரோஸ் அவங்களே மதிச்சுட்டு இருக்கு. அதாவது கிங் 7 அவன்லாம் அந்த அளவுக்கு மதிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த எண்ணம் இருந்தால் போதுன்றது தான். ஸோ அது புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு லாஸ்ட்டாக வந்து நான் என் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுவேன்னு சொன்னான் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தம்பிக்கிறான்டா. அவனுக்கு அவ்வளோதான் வயிறு பத்தி ஏரியா. ஏன்டா நான் இருக்கிறேன், நீ இன்னும் எனக்கே போட்டி வரையாடா அப்படின்னு. அது ஒன்று நடக்கும். பட் சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். நான் இதே இடத்துல தான் சோனிக்கும் வச்சு பார்த்தேன். அவனும் இதேமாதிரி வந்து சேர்ந்துருவான், நம்ம சேர்ந்து நிற்பான் அப்படின்னு பார்த்தா அவன் வேற எண்ணத்துக்கு போயிட்டான். அப்படிலாம் பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல. அவன் நம்புவான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அவனுக்கு நான் வேற மாதிரி இமேஜின் பண்ணேன். பார்த்தா அவனா அந்த வழியில் போனது வந்து நான் ஏற்றுக்க முடியல. ஆனால் எனக்கு இப்போ எடுத்த தோணுது, காரோ அடி வாங்கி வாங்கி ஒரு கட்டத்தில் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்துடுறேன்னு சொல்லிடுவோம் போல இருக்கு. எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. எனக்கு என்னன்னா, காரோ விஷயத்தில் மட்டும் இப்போ வரைக்கும் யாருக்கிட்ட அடி வாங்குறான்னு அவனுக்கும் தெரியல, இவன் யார் அடிக்கிறான்னு இவனுக்கும் தெரியல. இந்த விஷயம் இதோட 2வது முறை நடக்குதுங்க. பாவங்க அவன் எவ்வளோ இதுவாக வரான். அதுவும் கரெக்டாக இவன் இருக்கும்போது தான் வரணுமாடா நீ அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னும் காரோ பார்த்தீங்கன்னா எஸ் லெவல் ரேங்க்ல இருக்கிறவங்களே சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கான். அப்புறம் எங்கே இந்த சைதாமா லெவலுக்குலாம் வர்றது. இன்னும் அவன் பார்த்தீங்கன்னா அந்த கரடிப்பான் வேஷம் போட்டுன்னு இருந்தார், அவர்கிட்டயே வாங்கின்னு வரான். அதேமாதிரி அவன் மெட்டல் பேட் அவர்கிட்டயே நினச்சிருந்தா இன்னைக்கு வந்து தோக்கிற நிலமை தான். ஏன்னா அவர் வீழ்த்த முடியல, அடிக்கடிக்கு அது ஸ்ட்ராங் தான் இருந்தார். சப்போஸ் நின்று இருந்தால் வாங்கி தான் இருப்பான் அன்றைக்கி. இதேமாதிரி ரிட்டன் ஓடி தான் வந்திருக்கணும். ஸோ இன்னும் அந்த லெவலுக்கே இன்னும் வந்து கௌரவ் வரலான்ற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. ஆனால் தாத்தாவும் அவங்க அண்ணனும் பார்த்தா இன்னமும் அதே இதெல்லாங்கிறாங்க, கௌரவ தடுக்கணும், அந்த விஷயத்தில் இது பண்ணணும். ஏன்னா பின்னாடி அவன் பண்ணுவான். இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இப்போ ஃபீல் இருக்குது. இப்போ கூட டார்கெட் பார்த்தீங்கன்னா நேரம் நம்ம 7 கிங் அவங்க மேலே மட்டும்தான் அவன் ஃபோக்கஸ் இருந்ததால பக்கத்தில் இருந்தவனா அவன் பார்க்கவே இல்லை. இப்பயும் யார்கிட்ட மிதிவானான்னு கூட அவன் தெரியாது. அன்றைக்கி இருந்தான் பாருங்க என்னடா நடந்துச்சுன்னு. அதே மாதிரி தான் இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் போப்பான். அப்படியே நினச்சாலும் கிங்கு தான் நம்மளை அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் மேலே தான் இன்னும் வெறியா அப்படி தான் போகுது. ஆனால் எனக்கு காரா பக்கம் பாவமாக இருந்தது. பாவம் அவனை எத்தனை வாட்டி வந்து அது குழந்தைத்தனமாக தெரியுது அவன் பண்ணுறதுலாம். குழந்தை தான் அவன், நிஜமாவே சொல்கிறேன், குழந்தை தான் அவன். தாட்டே குழந்தை தாட் தான். என்ன இது சொல்லுங்களேன். வில்லன்ஸே இப்போ பார்த்தா தோக்கணும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அது இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சைடு எதுவும் சப்போஸ் மக்கள் சைடுக்காக நின்னா வேற மாதிரி வந்திருப்பான். ஸோ இப்படி எல்லாம் மாறினால்தான் துரத்தி விட்டுருக்காரு. இப்படியோ வர வேண்டியவன் எப்படியோ நிற்க. நம்ம சொன்னோமே சூரிய இப்போ பார்த்தீங்கன்னா சைத்தாமாக்கு அடுத்த லெவல், அதேமாதிரி அவனும் அடுத்த லெவலுக்கு இருக்க வேண்டியவன். இப்போ சொல்லப்போனால் சூரியே பார்த்தா இவனை இன்ஸ்பயர் பண்ணி தான் இவனை இது பண்ணனா அவனே வந்துக்கிறான். ஸோ இவங்கெல்லாம் அடுத்தடுத்த பொசிஷனில் இருக்க வேண்டியவங்க. ஆனால் வழி மாறி இங்கே எங்கேயோ இருக்கிறாங்க. இது இப்போ சூரிய வந்த மாதிரி சோனிக்கு எதிர்பார்க்குறேன், அவனும் எங்கேயோ வழி மாறி போகிறான்.
அதே மாதிரி இவன் காரோவோ அவன் ஒரு தாட்டில் இருக்கிறான், அந்த மாதிரி இருக்குது. இவங்களால சேர்ந்தா நல்லா இருக்குல்ல. ஏன்னா இங்கே சைத்தாமான்னு ஒருத்தன் வந்தால் ஓகே தான் எல்லாத்தையும் சமாளிக்கிறான். பட் வந்து அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த இது போயிடுது போர் அடிச்சது அப்படின்ற ஃபீல் தான் எங்களுக்கு. வந்தால் ஒரே அடியில் முடியுதுன்னா அவனுக்கு இருக்கிற அதே வெறுப்பு தான் எல்லாருக்குமே இருக்கும். எப்படி எல்லாமே ஈஸியாக முடிஞ்சதுன்னா என்ன அது ஃபீலே பண்ண முடியாதுல்ல. நம்ம அடிக்கிறோம், இல்லை அடி வாங்குறோம், நம்மளுக்கு பிளட்டு வருது, வலிக்குது, ஏதாவது ஒரு உணர்வு இருந்தால் தானே அது ஒரு இது இருக்கும். எதுவுமே இல்லைன்னா அந்த கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணவங்க ஒரு ஃபீல் கிடைக்காது. இப்போ தோத்துட்டா கூட திரும்ப ஜெயிக்கிறதுக்கு ஒன்று பண்ணி ஜெயிக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தோத்துட்டு ஜெயிச்சிட்டோங்கிறது அந்த எந்த ஃபீலுமே அவனுக்கு கிடையாது. பட் இங்கே கிங்ஸ் அவன் வந்து நல்லா ட்ரெஸ் தான், பட் என்னடா இது வேற லெவலில் பேசுகிறேன்னு பார்த்தா மாங்காய் ஃபஸ்ட்டு அவர் வேற மாதிரி. நம்மளும் அப்படி தானே இப்போ அனிமிலேருந்து எடுத்துக்கிறோம்ல அந்த மாதிரி அவரும். அதனால ஹீரோ கொஞ்சமாச்சும் மற்றது ட்ரை பண்ணி எதோ சொன்னாலும் எனக்கு இது வேணும், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இது, இப்படி இருந்தால் எப்படி இருக்கலாம் கடுப்பாக இருந்தது ஒரு 7 டே அட்லீஸ்ட் உடனே நீ இதை வச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு ட்ரை பண்ணணும். இல்லை அதுக்காக மனசை செலுத்தி அதை அக்செப்டாவது பண்ணணும். நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ இதுவும் போர் அடிக்குதுன்னா என்ன தான் பண்ணுறேன். ஆனால் நம்ம சோனிக்கு வந்து கொஞ்சம் அறிவு கம்மின்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அது சமைச்சு சாப்பிட்டுங்கிற அப்படியே சாப்பிட்டா ஒம்பலை அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சா ஏன்னா சமைச்சு சாப்பிட்டா வீடியோ போயிடாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.